மண்ணை கடத்திய திமுக, மணலை கடத்திய திமுக, கடல் கனிம காடு வளங்கள் கடத்திய திமுக, அயலக அணியில் பொறுப்பை போட்டு கஞ்சா கடத்திய திமுக, மெத்தபட்டமைன் கடத்திய திமுக, மலையை கடத்திய திமுக இப்போது சிலையும் கடத்திய திமுகவாக மாறியிருக்கிறது என்று ஒட்டுமொத்த ஓட்டப்பிடாரம் தொகுதி மக்களும் கண்ணடித்து சிரிக்கிறார்கள். அது பற்றிய கூடுதல் ஆதாரங்களோடு விரிவாக பேசுவோம். பேசுகிற நான் உங்கள் சுடலை, இது உங்கள் பெருநெருப்பு பரவட்டும். திமுக என்றாலே திருட்டு, திமுக என்றாலே கடத்துவது, அமுக்குவது, பதுக்குவது என்பது கடந்த கால திமுக வரலாற்றை பார்த்த எல்லோருக்கும் தெரியும். கடந்த காலத்தில் சர்க்காரியா கமிஷன் போட்டு ஐயா கருணாநிதியுடைய சட்டையை பிடிச்சு மக்களுக்கு கொடுக்கிறதுக்காக வச்சிருந்த சர்க்கரை மூட்டைகள் எங்க அப்படின்னு கேட்டப்ப சர்க்கரையெல்லாம் எறும்பு தின்று விட்டது, சாக்குகளை எளி தின்று விட்டது என்று முதலாக ஊழலுக்கு வியாக்கியானம் எழுதி ஊழலை தமிழகத்தில் தொடங்கி வைத்த கட்சி திமுக தான் என்பது அத்தனை பேரும் அறிந்ததுதான். அந்த வகையில தொடர்ச்சியாக தமிழகத்துல பாத்தீங்கன்னா ஆத்து மண்ணை அள்ளி விற்பதாகட்டும், கனிம வளங்கள் தனிமங்களை அள்ளி விற்பதாகட்டும், கடல் வளத்தை அள்ளி விற்பதாகட்டும், காட்டு வளங்களை அள்ளி விற்பதாகட்டும், தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் திருடுவது, கடத்துவது என்ற செயல்களில் மிக முக்கிய பங்கு திமுகவை சேர்ந்தவர்களுக்கு, திமுகவிற்கு எப்போதும் உண்டு. அந்த வகையில தான் தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இப்ப சமீப காலமா குறிப்பா மே 15ஆம் தேதி ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியில ஒரு சிலை கடத்தலை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறை கைது செஞ்சிருக்காங்க. யாரை கைது செஞ்சிருக்காங்க பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் கைது செஞ்சிருக்காங்க. அதுல A1 குற்றவாளியாக, முதன்மை குற்றவாளியாக இருக்கக்கூடிய திரு விக்கி என்கிற விக்னேஷ் அவருடைய தலைமையில தான் 4 பேரை சிலை கடத்தல் பிரிவு காவல்துறை கைது செஞ்சிருக்கு. கைது செய்யப்பட்ட அவர்களிடத்துல இருந்து 2 அடி உயரம் கொண்ட கிட்டத்தட்ட 28 கிலோ எடை கொண்ட ஐம்பொன் உலோகத்தினால் ஆன ஒரு அம்மன் சிலை கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இன்றைய தேதியில் மதுரையில் இருக்கக்கூடிய தடய அறிவியல் துறை ஆய்வகத்தில் வச்சு அந்த உலோகம் என்ன உலோகம் என்பதை விரிவாக உறுதிப்படுத்துவதற்காக சோதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பின்பாகத்தான் அந்த சிலை எத்தனை கோடி மதிப்புள்ள சிலை என்பது அதற்கு பின்பாகத்தான் தெரியும். சரி, இப்ப இதுல செய்தி என்னன்னா, அந்த A1 குற்றவாளியாக இருக்கக்கூடிய திரு விக்கி என்கிற விக்னேஷ் யார் அப்படின்னா, ஓட்டப்பிடாரம் தொகுதியில திமுகவினுடைய எம்எல்ஏவாக, சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு சண்முகையாவினுடைய நிழல் போல வலம் வருகின்ற நபர் தான் அந்த திரு விக்கிங்கிற நபர். தொடர்ச்சியா ஆள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜிம் பாடியா இருப்பாரு. அதனால எம்எல்ஏ சண்முகையா எங்க போனாலும் சண்முகையாவினுடைய நிழல் கூட போகுதோ இல்லையோ இந்த விக்கிங்கிற நபர் கண்டிப்பா கூட போவார். அந்த அளவிற்கு கல்யாணம்னாலும் சரி, காது குத்துனாலும் சரி, நல்லதுனாலும் சரி, கெட்டதுனாலும் சரி, அத்தனைக்கும் முதல் ஆளாக எம்எல்ஏ படத்தை போட்டு எம்எல்ஏவுடைய அண்ணன் திரும்ப மரியாதைக்குரிய ஐரவன்பட்டி முருகேசன் அவருடைய பேர், அவருடைய படத்தையும் இவருடைய படத்தையும் போட்டு தொடர்ச்சியாக அந்த தொகுதிக்குள்ளேயோ அந்த மாவட்டத்துக்குள்ளேயோ சுவரொட்டி அடிப்பது, பதாகை வைப்பது, எல்லாவற்றிலும் முதல் ஆளாக இருக்கக்கூடிய நபர் தான் இப்போது சிலை கடத்தலிலும் முதல் ஆளாக இருக்கின்ற நபராக இருக்கிறார் திரு விக்கி என்ற விக்னேஷ். அந்த 4 பேரை கைது செய்ததற்கு பின்பாக அந்த 4 பேர்கிட்ட விசாரணை நடத்துகின்ற காவல்துறை, அந்த விசாரணையில என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த சம்பந்தப்பட்ட A1 குற்றவாளி விக்கிங்கிற நபருடைய வங்கி கணக்கிற்கு சட்டமன்ற உறுப்பினராக திமுக எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய திரு சண்முகையாவினுடைய வங்கி கணக்கிலிருந்து பல முறை அடிக்கடி பண பரிவர்த்தனை நடந்ததை காவல்துறை கண்டுபிடிக்கிறாங்க. இது குறித்து பாத்தீங்கன்னா பிஜேபியை சேர்ந்த திரு அண்ணாமலை உட்பட பல்வேறு கட்சியின் தலைவர்களும் கூட இது குறித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த பிரச்சனையை உடனடியாக சிபிசிஐடி வசம் காவல்துறை வசம் ஒப்படைக்க வேண்டும். இதற்கு தார்மீக பொறுப்பேற்று திமுக அந்த சட்டமன்ற உறுப்பினர் திரு சண்முகையா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றெல்லாம் கூட பல்வேறுபட்ட அரசியல் கட்சி தலைவர்களும் கூட அறிக்கை விட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இப்ப செய்தி என்ன அப்படின்னா, பெரும்பாலான மக்கள், ஓட்டப்படாத மக்கள் சொல்றது என்ன அப்படின்னா, அவருடைய நிழல் போல வலம் வந்த திரு விக்கி அவர்கள் இத்தனை கோடி மதிப்புள்ள ஒரு சிலையை கடத்துறார் அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட திரு எம்எல்ஏ சண்முகையாவுக்கு தெரியாமலா நடந்திருக்கும் அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. அதை தாண்டி எம்எல்ஏவினுடைய வங்கி கணக்கில் இருந்து இவருடைய வங்கி கணக்கிற்கு பணம் பல முறை பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது குறித்து இதுவரை சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா வாய் திறக்காதது ஏன்? இதுல கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, நமக்கு கிடைச்ச தகவல் குறிப்பா அந்த தொகுதியில தொடர்ச்சியாக, அங்கு மட்டுமல்ல பரவலாகவே இது போன்று சமூக ஆர்வலராக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற, பல்வேறுபட்ட இது போன்ற மண் சார்ந்த பிரச்சனைகளுக்காக போராடி வழக்குகளை சந்தித்து வருகின்ற
என்னோடு பாளையங்கோட்டை சிறையிலே ஒரு 18 நாட்கள் வந்து என்னோடு உடன் இருந்த அந்த சமூக ஆர்வலர், அவர் பேர் வந்து திரு அக்ரி பரமசிவம், பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவரிடம் கேட்டபோது கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, கைது செய்யப்பட்ட 4 பேரில் 2 பேர் கன்ஃபெஷன் கொடுத்திருக்காங்க. அதாவது வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. அந்த வாக்குமூலத்தில் திமுகவினுடைய எம்எல்ஏ இருக்கக்கூடிய சண்முகையாவினுடைய பெயரையும் அவருடைய அண்ணன் ஐரவன்பட்டி முருகேசனுடைய பெயரையும் 2 பேர் சொல்லியிருக்காங்க என்பதும், அதே போல அவர் இப்ப ஆளுங்கட்சியில எம்எல்ஏவாக இருக்கிறதுனாலையும் வருகின்ற தேர்தல் நெருக்கமாக இருக்கின்ற காரணத்தினாலும் இந்த சம்பவம் வெளியில வந்ததுன்னா அது ஆளுங்கட்சிக்கு பெரிய கெட்ட பெயராயிடுங்கிற காரணத்தினாலையும் மேல்மட்ட அளவில் வந்து சுரண்டையில வச்சு பேசி முடிச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 லட்சம் ரூபாய் வந்து இந்த சம்பந்தப்பட்ட காவல்துறைக்கு வந்து கைமாறியதாகவும், அதனால் தான் வந்து வழக்கில் இருந்து அந்த எம்எல்ஏவுடைய பெயரும் அவருடைய அண்ணன் பெயரும் வந்து வழக்கில் இருந்து நைஸாக வந்து அதை வந்து தள்ளி வைத்ததாகவும் பெயரை விடுபட்டதாகவும் கூட ஒரு பேச்சு செய்தி அடிபட்டுக்கிட்டே வருது. அப்ப அதற்கான ஆதாரங்கள், குரல் பதிவு ஆதாரங்கள் எல்லாம் கூட வந்து இருப்பதாக செய்தி இருக்குது. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா நாட்டில் தொடர்ச்சியாக நடக்கிற பெரும்பாலான குற்றச்செயல்கள்ல குற்றத்தில் ஈடுபடுபவர்கள் யாருன்னு பார்த்தா அதுல இருக்கிற அத்தனை பேரும் திமுக காரனா இருக்கிறான். நேத்தோ முந்தானத்தோன்னு நினைக்கிறேன், லாரியை ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான். திமுக படம் போட்ட லாரியவே ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான். அந்த லாரி எங்க போகுது அப்படின்னா அது மண்ணை கடத்திட்டு போயிட்டு இருக்கு. மண்ணை கடத்திட்டு போற லாரியை, அதுவும் திமுக உதயசூரியன் சின்னம் போட்ட லாரி தான், அந்த மண்ணை கடத்திட்டு போற லாரியை ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான். அப்ப இந்த அளவுக்கு தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறுபட்ட போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அரக்கோணத்துல நம்ம சித்தப்பு எடப்பாடியோடைய தலைமையில கூட ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. எதற்காக அப்படின்னா, அரக்கோணத்தில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகி தெய்வ செயல் அப்படிங்கிற ஒருத்தர் மேல வந்து ஒரு தங்கை வந்து புகார் கொடுத்திருக்காங்க. எப்ப கொடுத்தாங்க அப்படின்னா போன சனிக்கிழமை கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கு மேலாகியும் கூட இப்போது வரை எஃப்ஐஆர் கூட இல்லை, ஒரு சிஎஸ்ஆர் கூட பதிவு செய்யல. அதே போல வந்து சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் வந்து என்னைய தான் மிரட்டுறாங்களே ஒழிய அந்த நபரை வந்து கைது செய்யவோ விசாரிப்பதற்கோ எந்த நடவடிக்கையும் எடுக்கல. எனக்கு இந்த வழக்கை நான் எப்படி நடத்த போறேன், இதை எப்படி நான் எதிர்கொள்ள போறேன்னு அச்சமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு தங்கை பேசி ஒரு காணொலி வந்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். அதை கண்டிச்சு இன்னைக்கு அதிமுக எடப்பாடி அவருடைய தலைமையில வந்து அரக்கோணத்துல ஒரு ஆர்ப்பாட்டம். இதே நேரம் இதே நிமிடம் நம்முடைய அண்ணன் தாய்ப்புலி செந்தமிழன் சீமானுடைய அவருடைய தலைமையில சென்னையில் இருக்கக்கூடிய அனகாபுத்தூருங்கிற இடத்துல அந்த கரையோரம் இருக்கக்கூடிய ஏழை வாழை மக்கள், அப்பாவி மக்கள், பாமர மக்களை வந்து வீட்டை இடித்து அவங்களை வந்து வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி இந்த திமுக அரசு ரொம்ப வேக வேகமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அங்கே இப்போ போய் நிற்கிறப்ப களத்தில் வந்து அழுகிற தாய்மார்களின் கண்ணீரை பார்க்க முடியலை. அங்கே குடும்பமாக காலங்காலமாக திமுகவுக்கு தானே ஓட்டு போட்டோம், ஓட்டு போட்ட திமுக இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டை இடிக்கிறத எங்களால் பார்க்க முடியலைன்னு சொல்லி அந்த பெற்றோர்கள் பெரியம்மார்கள்லாம் அழுவதை நம்மால் பார்க்க முடியல. அதற்கு எதிராகவும் அண்ணன் சீமான் அவர்கள் களத்தில் போய் நின்று இன்னைக்கு வீரியமாக வந்து அதற்காக பேசி வருகிறார். அந்த வகையில் தொடர்ச்சியான அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் இந்த திமுகவினுடைய லட்சணத்தை, இந்த திமுக ஆட்சியின் அவலங்களை வெளிக்காட்டுவது போல தொடர்ச்சியாக சம்பவங்கள் நடந்து வருகிறது. அந்த வரிசையில் தான் இந்த ஓட்டப்பிடாரம், இந்த சிலை கடத்தல் வழக்கை வந்து உடனடியாக சிபிசிஐடி வசம் ஒப்படைத்து அதை முறைப்படி விசாரித்து அந்த விசாரணை வளையத்திற்குள் முகாந்திரம் இருந்தால் கண்டிப்பாக திரு எம்எல்ஏ சண்முகையா அவரையும் அவருடைய அண்ணன் ஐரவன்பட்டி முருகேசன் அவர்களையும் அந்த விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்தால் கட்டாயம் சிலை கடத்தல் தொடர்பான ஒரு பெரிய நெட்வொர்க்கை பிடிப்பதற்கான துருப்புச் சீட்டாக இந்த வழக்கு இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம்.